எப்ப பாரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்னா இப்படிதான், இவனுங்க போவானுங்க, சைட் அடிப்பானுங்க, ஃபிகர் பின்னாடி சுத்துவானுங்க, தியேட்டருக்கு போவானுங்க, தனுஷ் படம் இல்ல இவன் படம், அஜித் படம், விஜய் படம், சிம்பு படம், இதுக்கு போய் நிப்பானுங்க. அந்த பிள்ளைங்க வந்து நிக்கிறானுங்க. ஜல்லிக்கட்டுக்கும் அவனுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்கு? இன்னைக்கு ஒரு ஜல்லிக்கட்டுன்னு போராடுறோம். ஓகேங்க, போராடுறதுல எங்க அப்பா போய் இதுல மதுரையில போய் அவர் நின்று தமிழன் ஜல்லிக்கட்டுக்காக நாங்கள் போராடுவோம், சீமான் அண்ணன் அவர் போய் தமிழ் 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 அவர் ஒரு பக்கம் போராடுறாரு. டிஎம்கேல இருந்து ஏடிஎம்கேல இருந்து இந்த கட்சி அந்த கட்சி எல்லா கட்சி எல்லாரும் வந்து தமிழுக்காக உணர்வுள்ள அத்தனை கட்சி எல்லாரும் போராடுறாங்க. ஒரு இப்பா தமிழா பாட்டு போடுறாரு தமிழ்னு. எல்லாரும் எல்லா பக்கமும் போய் 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 போடுறீங்க. இது போக எப்ப பாரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்னா இப்படிதான், இவனுங்க போவானுங்க, சைட் அடிப்பானுங்க, ஃபிகர் பின்னாடி சுத்துவானுங்க, தியேட்டருக்கு போவானுங்க, தனுஷ் படம் இல்ல இவன் படம், அஜித் படம், விஜய் படம், சிம்பு படம், இதுக்கு போய் நிப்பானுங்க. அந்த பிள்ளைங்க வந்து நிக்கிறானுங்க. ஜல்லிக்கட்டுக்கும் அவனுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்கு? If I'm not wrong, இந்தி எதிர்ப்பு இதுக்கு அப்ப வந்த இதுக்கு அப்புறம் உண்மையிலே hats off and salute to இன்னைக்கு இருக்கக்கூடிய youngsters and all the students பெருமைப்படுறாங்க. நான் முதல்ல நான் வந்து போனது வந்து இந்த இலங்கை தமிழர்கள் பிரச்சனைக்கு வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது பண்றாங்க. அன்னைக்கு நான் போனேன். ஏன் தெரியுமா? எனக்கு தெரியும் அந்த பிள்ளைங்க அங்க உட்கார்ந்தாலும் அங்க சாப்பாடு இல்லாம இது பண்ணாலும் உண்ணாவிரதம் இருந்தாலும் 10 பைசாக்கு பிரயோஜனம். அதுக்காக அந்த பசங்களுக்காக போனேன். இன்னைக்கு மதுரையில வந்து இது பண்ணிருக்காங்க, சென்னையில வந்து அத்தனை லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க, மதுரையில அத்தனை பேர் இருக்காங்க, லட்டி சார்ஜ் பண்ணிருக்காங்க. ஓகேங்க, அங்க அடிச்சா எடுத்துக்கிட்டோம், இங்க அடிச்சா எடுத்துக்கிட்டோம், எங்கெங்கயோ அடிக்கிறான் எடுத்துக்கிட்டோம். என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்க எங்களை? என்னடா எங்க வீட்டுல என்னடா அடிக்கிறீங்க? வெள்ள அடிச்சா வீட்டுல வந்து எங்க அப்பா அம்மா சொல்லுடா, அம்மா அடிச்சிட்டாங்கம்மா, அப்பா அடிச்சிட்டாங்கப்பா, என்ன பண்றது தெரியல. வீட்டுல அடிச்சா யார் வீட்டுல போய் சொல்லுவோம்? என்னடா வீட்டுல அடிக்கிறீங்க? அனாதை நினைச்சிட்டீங்களா? கேட்க ஆளே கிடையாது. தமிழ் என்ன அனாதைடா? ஆமா, நான் ஒத்துக்கிறேங்க, அனாதை தான். ஏன் தெரியுமா நாங்க அனாதை? எல்லாத்துலயும் எங்களை பிரிச்சிட்டாங்க, எல்லாத்துலயும் பிரிச்சிட்டாங்க. ஜாதியா, மதமா, இதுவா அதுவா, ஒரு அஜித் ஃபேனா, விஜய் ஃபேனா, சிம்பு ஃபேனா, தனுஷ் ஃபேனா, ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸா, எல்லாத்துலயும் பிரிச்சிட்டாங்க எங்களை. எங்களுக்குள்ள அவ்வளவு பிரிவினை கிரியேட் பண்ணிட்டாங்க. அதனாலதாங்க நாங்க அனாதை. ஒண்ணு சேர்ந்து இது வரைக்கும் பார்க்கல யாரும். என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா? வந்தாரை வாழ வைப்போம், பிரச்சனைனா தோல் கொடுப்போம். எங்களுக்காக நீ வாழ்ந்தனா உனக்கு உயிரை கூட கொடுப்போம். ஆனா எங்களுடைய உரிமைய, எங்களுடைய பாரம்பரியத்துல கைய வச்சனா சான்ஸே கிடையாது. இது இந்த படத்துல பேசுற சிலம்பரசன், இந்த பஞ்ச்டேலாக்கு, இந்த இது அவன் என்ன பேசுற, அவன் என்ன வேணா பேசிக்கோ, கவலையே எனக்கு கிடையாது. இது வந்து லாஸ்ட் ஆப்ஷன். நம்மளுக்கு என்ன சொல்ல வரேன்னா, எல்லா தமிழர்களுக்கும் உணர்வு, எல்லா தமிழர்களுக்கும் போராடணும்ன்ற எண்ணம் இருக்கு. ஒரு விஷயம் சொல்ல வந்துட்டேன். கொடுமை என்னன்னா, ஜல்லிக்கட்டை பேன் பண்ணணும்னு சொல்றது வந்து ஏதோ ஒரு
வெளிநாட்டு அமைப்புன்னு சொல்றாங்க. ஒரு மேட்டர் நான் சொல்லிக்கிறேன். எந்த ஒரு மிருகமோ இதுவோ அதை ஒரு வதைக்கிறதோ இல்ல அதை துன்புறுத்துறதோ இல்ல ஒரு மிருகத்து மேல நீங்க பாசம் காட்டுறதோ இல்ல மிருகத்துக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறதோ நான் அப்ரிஷியேட் பண்றேன். பட் அட் தி சேம் டைம் நீங்க சொல்ல வர இந்த பர்டிகுலர் ஜல்லிக்கட்டுன்றது it is not a game. நிறைய பேர் இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. நான் அந்த எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளே வர விரும்பல. அத்தனை பேர் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் நீங்க பாருங்க. இது ஒரு அரவணைப்பு, இதோட கலாச்சாரம் என்ன, எத்தனை காலமா இது ஆரம்பிச்சிருக்கு, இது எப்படி விளையாடுறோம், இதோட என்ன சொல்றது, இதோட மாற்று என்ன, இதோட இது என்னன்னு எல்லாருமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. என்னுடைய ஒரே கேள்வி என்னன்னா, வெளிநாட்டுக்காரன் கேள்வி கேட்கட்டும், ஒரு பாம்பேல இருக்கிறவங்க கேட்கட்டும், what is this bro about Jallikattu? I think they are torturing the cow and bulls and all that. ஏண்டா தமிழ்நாட்டுல பிறந்து தமிழ் பேசி இந்த மண்ணில வாழ்ந்து இந்த மண்ணோட சோற தின்னுட்டு ஒரு 10-15 பேர் கேள்வி கேட்கிறீங்களா? What is this? How can they torture the bull? யாரா நீங்க? முதல்ல உங்க அப்பா அம்மா கிட்ட போய் கேளுங்க, தமிழ்னா என்னன்னு. ஜல்லிக்கட்டு பத்தி கேட்காதீங்கடா. ஃபர்ஸ்ட் தமிழ்னா என்னன்னு கேளுங்கடா. உங்க தாத்தா பாட்டி கிட்ட கேளுங்க. உங்களால எப்படி கேட்க முடியும்? ஏன்னா தாத்தா பாட்டில இருந்து அப்பா அம்மாவை துரத்தி விட்டு வந்தாலும் அதனாலதான் இந்த கேள்வி கேட்கிறேன். இல்லைன்னா உங்க தமிழை பத்தி தெரியாம இருக்குமா? ஓகே, உன் பாயிண்ட்டுக்கு வரேன். என்ன சொல்ற நீ? They are torturing the bull. They are how can we take it? What kind of a sport is this? நான் ஜாலியா 10 years நல்லா யூஸ் பண்ணி நான் போயிட்டு ஜாலியா பார்ட்டி பண்ணிட்டு என்ஜாய் பண்றேன். இனிமே இந்த மாதிரி பிரச்சனை தமிழ்நாட்டுல தண்ணி வரல, அது வரல, இது வரல, அது கூப்பிடாதீங்க. நடிகர்கள் இவர்கள் படத்தில் மட்டும் ஹீரோவாக நடிக்கிறார்கள், எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் வருவதே இல்லை. இதெல்லாம் இன்னும் வரணும். எனக்கும் தெரியணும்ல உண்மையிலே எத்தனை பேர் தான் உண்மையிலே தமிழ் உணர்வு இருக்கு. இல்ல சும்மா நான் மென்டல் மாதிரி ஒரு கத்திட்டே இருக்கணும். எங்களுக்கும் தெரியணும்ல. நாங்களும் எப்பதான் தெரிஞ்சுக்கிறது உண்மையிலே எத்தனை தமிழன் தான் உண்மையிலே உணர்வோட இருக்கான்னு எப்பதான் நாங்களும் தெரிஞ்சுக்கிறது? எப்பதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? நான் என் பின்னாடி வாங்கணும்னா நான் ஏன் தெரியுமா சொல்ல உடனே சிறப்பா அரசியல் ஆரம்பிச்சிட்டா கட்சிப்பா நாளைக்கு இவருதான்ப்பா வரப்போறாரு. எப்ப 120 இல்ல 500 வாட்டியும் சொல்றேன்ப்பா, பேப்பர்ல கூட எழுதி கையெழுத்து கூட போட்டு கொடுக்குறேன்ப்பா. நான் வரமாட்டேன். இது என்னுடைய இடம் கிடையாது. நாளைக்கு நான் இந்த தமிழ்லயே இருக்கக்கூடிய அந்த ரொம்ப படிச்ச புத்திசாலி அவங்க கிட்ட நான் பேசுவேன். உணர்வு இருக்கக்கூடிய, நான் தமிழன் தான், தமிழுக்காக நான் நிற்பேன், எனக்கும் தமிழ் உணர்வு இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய தமிழர்கள் நாளைக்கு 5 மணிக்கு உங்க வீட்டு வாசல்ல 10 நிமிஷம் வெளில கையை கட்டி ஒரு பூகம்பம் வந்தா ரோட்டுக்கு வருவீங்க. இப்ப நான் வண்டியில போயிட்டு இருக்கேன், நான் என்னங்க செய்யணும்? வண்டியை விட்டு இறங்கி நில்லுப்பா. உனக்கு ஜல்லிக்கட்டை பத்தியோ தமிழ்நாட்டை பத்தியோ கவலை இல்லையா? நீ வண்டியில உட்காந்து, நீ பைக்லயே உட்காந்து, பைக்ல போயிட்டு இருக்க, பைக்கை விட்டு இறங்கி நில்லு. எல்லாத்துக்கும் செல்ஃபி. மச்சான் புது கேர்ள் பண்றேன், புது பைக்ல, மச்சான் புது கேக்ல, நியூ இயர்ல போடுறா, மண்ணுக்காக நின்னுடா 10 நிமிஷம் செல்ஃபி. நாளைக்கு போடுறா 10 நிமிஷம் நின்று உணர்வு கிரமம் போடு. அப்படி நீங்க யாரும் போடல, நீங்க மட்டும்தான் சார் உங்க வீட்டு வாசல்ல நிக்கிறீங்க.
மீடியா உங்களுக்கே தெரியும், நல்லா பிபி. நீங்க மட்டும்தான் நின்னீங்க. ஒரு தமிழ் செல்ஃபி எடுக்கல, யாரும் வரல, எல்லாம் வீட்டுல படுத்து தூங்கினுங்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, இதோட இந்த தமிழ் பிரச்சனை, தமிழ் இனத்துக்கு நான் குரல் கொடுப்பேன் என்பதை எல்லாம் இந்த சிலம்பரசன் நிறுத்திக் கொள்ளுவான். 10 years US விசா. எனக்கு பிரச்சனை. ஆனா நாளைக்கு பிரச்சனைன்னு எவனும் வரல. மீடியாக்கு லாஸ்ட் ரிக்வெஸ்ட். என்னோட எந்தெந்த நியூஸோ எதோ இல்ல பல நியூஸ் எந்த இல்ல, எவ்வளவு நியூஸ் கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்துருக்கீங்க. நாளைக்கு 5 மணிக்கு 10 நிமிஷம் வீட்டு வாசல்லையோ எங்க இருந்தாலும், வேலையில இருந்தாலும் சரி, அங்க இருந்தாலும் சரி, இங்க இருந்தாலும் சரி. ஏன்னா ஒரு மதுரையில இருந்து எல்லாரும் கிளம்பி மெரினா வரும். சென்னையில இருக்கிறவங்க கிளம்பி மதுரைக்கு போக முடியாது. திருச்சியில இருக்கிறவங்க கிளம்பி இதுக்கு வர முடியாது. நிறுத்துவான், போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவான், கூட்டமா நீங்க வந்தீங்கன்னா அடிப்பான். எவன் வைக்க முடியும்? உங்க வீட்டு வாசல்ல நீங்க நின்னீங்கன்னா, நீங்க உங்க ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, மீடியாவா இருக்க, 10 நிமிஷம் இறங்கி எனக்காக வாங்க. எனக்காக வராதீங்க, மண்ணுக்காக வாங்க, நம்ம உணர்வுக்காக வாங்க, நம்மளுடைய ஒற்றுமைக்காக வாங்க. கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இதை எல்லார்கிட்டே கொண்டு போய் சேர்த்து நாளைக்கு 5 மணிக்கு 10 நிமிஷம் வந்து நின்னு பாருங்க. நம்மளுடைய ஒற்றுமை காட்டி பாருங்க. இந்தியாவுக்கு தெரிய வைப்போம் எங்களுடைய ஆதங்கம் என்ன. இது ஒரு புது போராட்டம். தமிழர்கள்னா நாங்க அனாதை கிடையாதுடா. எங்களுக்கு கூட ஒற்றுமை இருக்கு, எங்களுக்கு உணர்வு இருக்கு. நாங்க ஜெயிப்போம், எந்த பிரச்சனை போராடுவோம் காட்டுறதுக்கு இது ஒரு பிகினிங்கா இருக்கட்டும். நன்றி, வணக்கம். ஏதாவது தப்பா பேசுறதுன்னா மனுஷன்.